அரசின் மொத்த வரி வருவாயில் தமிழகத்தின் பங்களிப்பு என்பது கிட்டத்தட்ட 10% உள்ளது. ஆனால் மத்திய அரசின் வரி வருவாயில் தமிழகத்திற்கான பங்கு கடந்த 9ஆம் தேதி நிதி ஆணையத்தின் காலத்தில் 7.931% இருந்தது. அது 4.9% அதாவது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து வரியாக பெறப்படும் ₹1 29 காசுகள் மட்டும்தான் வரி பகிர்வின் பங்காக திரும்ப அளிக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் 16ஆம் நிதிக்குழுவின் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் தமிழகத்திற்கான வரி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் சசிகலா வெளியிட்ட அறிக்கையில் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை தமிழ்நாட்டிற்கு குறைத்திருப்பது துரதிருஷ்டவசமானது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். ஆகவே தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு வரி பகிர்வு கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களில் இருந்து வசூலிக்கப்படும் நிதியானது மத்திய அரசிடம் சென்ற பிறகு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்ற சசிகலா மாநிலங்களின் பல்வேறு அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நிதி ஆணையம் நிதி பகிர்வை மேற்கொள்கிறது. இந்த நிதி பகிர்வை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதி ஆணையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த நிதி ஆணையங்கள் தரும் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் நிதியை பகிர்ந்து கொள்கின்றன என்று சுட்டிக்காட்டினார். 1971க்கு பிறகு மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடும் வரி பகிர்வுகளும் செய்து வந்தது என்றும் குறிப்பிட்ட சசிகலா இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டது. இதுபோன்று தமிழகம் சிறப்பாக செயல்பட்ட போதும் மாநிலத்திற்கான வரி பகிர்வை குறைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆகவே மாநிலங்களுக்கான வரி பகிர்வினை 41% இருந்து 50% அளவிற்காவது உயர்த்தி அளிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்திய அவர் மேலும் தமிழகத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் 15வது நிதிக்குழு முதன்முறையாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு பரிந்துரைக்கப்பட்டது. ஆகவே 15வது நிதி ஆணையத்தால் கைவிடப்பட்ட 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் தொகை காரணிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை இந்த 16வது நிதி ஆணையத்தில் அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா முதல்வராக இருந்த நிலையில் அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்ல நேர்ந்தது. இதனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் ஒன்றிணைந்து அதிமுகவில் இருந்து சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை நீக்கினர். ஓபிஎஸ் அணி அதிமுகவில் இணைந்தது. டிடிவி தினகரன் தற்போது அமமுக என்ற தனி கட்சியை நடத்தி வருகிறார். ஓபிஎஸ் 2022ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறார். தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்பட்டு வருகிறது. நடந்து முடிந்த 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக அனைத்து இடங்களிலும் தோல்வியை சந்தித்தது. இதனால் அணிகள் இணைப்பு என்ற கோரிக்கை மீண்டும் அதிமுக தரப்பில் எழ ஆரம்பித்தது. ஆனால் அணிகள் இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துவிட்டார். ஆனாலும் அதிமுக ஒருங்கிணையும் என சசிகலா தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலாவிடம் 2026இல் அதிமுக ஆட்சி அமையும் என்று சொல்கிறீர்கள். கட்சியை ஒன்றிணைக்காமல் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? அதெல்லாம் எங்களின் வேலை. உங்களுக்கு அதில் என்ன? தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. எல்லாமே நல்லதாய் நடக்கும் என்று தெரிவித்தார். கட்சியை ஒருங்கிணைத்தால் முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பார் என்ற கேள்விக்கும் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் சசிகலா பதிலளித்துள்ளார். எனினும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதால் அதிமுக அணிகள் இணைப்பு என்பது சாத்தியமே இல்லை என அவரது தரப்பில் கூறுகிறார்கள். 2026 தேர்தலுக்கு இன்னும் 1 வருடமே உள்ளதால் அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.